கார்த்திக் ரேவதி கதையில் நவம்பர் 4ஆம் தேதிக்கான ஒரு சூப்பரான ப்ரோமோவை தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நம்ம கார்த்திக்கோட ஃபேமிலி எல்லாருமே கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலில் போய் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. பார்த்தா சாமி சிலை அங்கே இல்லை. சாமி சிலையை அங்கே காணமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே சாமி சிலையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சிவனாடி முத்துவேலும் சொல்கிறாங்க, இந்த சாமி சிலை எங்கே போயிருக்கோன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எங்கே போணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆரம்பத்திலேருந்தே சாமுண்டீஸ்வரிக்கு தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. இந்த சாமி சிலையை அவங்க தான் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டாங்க, அப்போ தான் கும்பாபிஷேகம் நடக்காதுங்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே பரமேஸ்வரி அம்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ அட பாவீங்களா, என் மருமகளையா நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, அவள் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டா, என் மருமக என்றைக்குமே ஊருக்கு நல்லது மட்டும்தான் செய்வா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவள் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம விருமன் என்ன செய்கிறாருன்னா, சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு இல்லை சாமுண்டீஸ்வரி அம்மா இடத்தோட வீட்டை சரி பண்ணி சோதனை போட்டு பார்த்தா எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா, சாமுண்டீஸ்வரியுடைய வீட்டை வந்துட்டு சோதனை பண்ணி பார்க்குறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் அங்கே போகிறாங்க. அங்கே போகும் பொழுது சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோ பாருங்கம்மா, முதல்ல நீங்கள் எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமி சிலையே காணலை, அதனால தான் உங்கள் வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. என்ன, ஏன் வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கீங்களா, தாராளமாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோதனை பண்ணி பார்க்கும் பொழுது சாமி சிலை அங்கே வீட்டில் இல்லை. ஆனால் வீட்டுக்கு வெளிப்புறத்தில் ஒரு மாதிரி சில பொருட்கள் கடந்து எடுக்கிறாங்க. இது என்ன அப்படிங்கும் பொழுது கடைசியில் ஊரில் வந்துட்டு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. பஞ்சாயத்து வைக்கும் பொழுது இந்த பொருள் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அம்மா வீட்டிலேருந்து எடுக்கப்பட்டது, அவங்க தான் வந்துட்டு சாமி சிலையை தூக்கிட்டு போயிட்டு அதுக்காக பதிலாக ஏதோ வந்துட்டு மந்திரங்கள்லாம் செஞ்சுருக்காங்க, அதுக்கான பொருட்கள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவரில் இருந்து அந்த பொருட்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த பொருட்கள் எல்லாரும் யார் போட்டதுன்னா, நம்ம சந்திரகலா தான் வந்துட்டு அது எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க, சாமுண்டீஸ்வரியை மாடி விடணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது நம்ம கார்த்திக் என்ன செய்கிறாருன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, எங்கள் அத்தை வந்துட்டு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சாமுண்டீஸ்வரி அம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர்கள் கேட்குறாங்க. அப்போது நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்லுவாங்க, இதோ பாருங்கள், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, சாமி சிலை காணாமல் போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே இல்லை நீங்கள் தான் வந்துட்டு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது அந்த சிவனாண்டியோட ஆட்கள் எல்லாம் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி தான் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எங்கள் அத்தை தான் வந்துட்டு எனக்கு தெரியாது நான் எடுக்கலைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்காக வந்துட்டு நீங்கள் மறுபடியும் அவங்க தான் எடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் அத்தை வந்துட்டு இதை எடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க எடுக்கலைங்கிற விஷயத்த நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, நீ எப்பப்பா அதை வந்துட்டு நிரூபித்து காமிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, அந்த ஒரு நாளில் கண்டிப்பாக நான் சாமி சிலை எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி எங்கள் அத்தை சாமி சிலை எடுக்கிறதுங்கிறதையும் நான் நிரூபித்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே பரமேஸ்வரி சொல்கிறாங்க, என் பேரனுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு அவன் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்திக்கு வந்துட்டு ஒரு நாள் டைம் கொடுக்குறாங்க. நம்ம கார்த்திக் என்ன செய்கிறாருன்னா, இதை கண்டிப்பாக நம்ம அத்தையை வந்துட்டு நல்லா இருக்க விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியையும் விருமன் முத்துவேலு இவங்கள தான் வந்துட்டு சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்படுறதோடு நிறுத்தாமல் இவங்க கண்டிப்பாக இவங்க வீட்டில் வச்சுருக்கணும், அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாவது ஒரு பத்திரமா இவங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் வந்துட்டு அந்த சாமி சிலையை மறைச்சி வச்சுருக்கணும், நம்ம கொஞ்சம் நல்ல தேனை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு மயில் வாகனத்தோட உதவியோட நம்ம கார்த்திக் வந்துட்டு சிலையை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்திக் சிலையை தேடி எப்போ கண்டுபிடிச்சி கொண்டு வர போகிறாங்க என்ன ஏதுங்கிறத அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.